வணக்கம். இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி பேசப் போகிறோம். உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குறள்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது. வாங்க, இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஒரு கேள்வி வரும். அதாவது, இந்த கஷ்டங்கள், ஆசைகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இல்லாம ஒரு நிம்மதியான, துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? இது ஏதோ பெரிய தத்துவம் மாதிரி கேட்கலாம். ஆனா இது நம்மளோட டெய்லி லைஃப்ல நாம ஃபீல் பண்ற ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா ஒரு ரொம்ப பழமையான தமிழ் பொக்கிஷத்திலிருந்து ஒரு வழிகாட்டுதல் நமக்கு எப்படி உதவுதுன்னு அலச போறோம். கரெக்ட். நாம இன்னைக்கு பார்க்க போறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச திருக்குறள் தான். அதுலயும் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்துல இருக்கிற 4வது குறள். ரொம்ப சக்தி வாய்ந்த குறள் அது. சொல்லுங்களேன் அந்த குறளை. சொல்றேன். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனா இந்த வார்த்தைகள் வேண்டுதல், வேண்டாமை, இலான், இடும்பை இதெல்லாம் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இதுல வேண்டுதல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்த வேணும்னு ஆசைப்படுறது. எனக்கு இது வேணும், அது வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது. சரி. வேண்டாமை அப்படிங்கிறது வெறுக்கிறது. இது எனக்கு வேண்டாம், பிடிக்கலன்னு ஒதுக்குறது. ஓகே, விருப்பு. இந்த ரெண்டுமே, அதாவது விருப்பும் வெறுப்பும் இலான் இல்லாதவன். இந்த வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அல்லது ஒரு நிலை. பொதுவா இறைவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி. அப்படிப்பட்ட இறைவனோட அடி சேர்ந்து அவனுடைய வழியை ஃபாலோ பண்ணி அவனோட ஒன்றி போறவங்களுக்கு, அவனோட வழியை பின்தொடர்றவங்களுக்கு, ஆமா, அவங்களுக்கு யாண்டும் இடும்பை இல. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் துன்பம் என்பதே இல்லை. இதுதான் அதோட நேரடியான பொருள். அப்போ இது வெறுமனே ஆசைப்படாம இருக்கிறது மட்டும் இல்ல, இல்ல, எதையும் வெறுக்காம இருக்கிறதும் கூட முக்கியம்னு சொல்லுது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. நம்ம பொதுவா ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு நினைப்போம். ஆமா, நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, வெறுப்பும் கூட ஒரு விதமான பற்று தானே. எப்படின்னு சொல்றீங்க? இப்போ ஒரு விஷயத்த நாம ரொம்ப தீவிரமா வெறுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு முழுசா அதிலே தான் இருக்கும். அதை பத்தின நெகட்டிவ் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவே நம்ம மன அமைதியை கெடுக்கும் இல்லையா? ஆமா, அதுவும் சரிதான். அதனால தான் வள்ளுவர் ரெண்டையுமே சொல்றார். வேண்டுதல் வேண்டாமை ரெண்டையும் கடந்து நிக்கிற ஒரு சமநிலை, ஒரு நியூட்ராலிட்டி, அதுதான் பற்றற்ற நிலை. புரியுது. அப்போ அந்த பற்றற்ற நிலையில இருக்கிற இறைவனோட அடி சேர்வது அப்படின்னா என்ன? இதுக்கு நாம கோவிலுக்கு போகணுமா, இல்ல பூஜை பண்ணணுமா, இல்ல இது வேற அர்த்தமா? இதுல அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பார்வையும் இருக்கு. ஆனா அதை விட ஆழமா பார்த்தா இது ஒரு சைக்கலாஜிக்கல், ஒரு பிலோசாபிக்கல் விஷயம். அடி சேர்தல்னா சரணாகதி அடையிறதுன்னு ஒரு அர்த்தம். சரணாகதி. ஆமா, அந்த பற்றற்ற தன்மையில நம்மள முழுசா ஒப்படைக்கிறது. இல்லைன்னா அந்த பற்றற்ற மனநிலையை நாமளே ஃபாலோ பண்றது, அதை நம்ம கிட்ட வளர்த்துக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு மனமாற்றம். ஓஹோ, ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி, ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். சரி, அப்படி அந்த வழியை பின்பற்றினா பலன் யாண்டும் இடும்பை இல்ல, எந்த காலத்திலும் துன்பம் இல்லை. இது எப்படி சாத்தியம்? வாழ்க்கைனா நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான வரும். எப்படி முழுசா துன்பமே இல்லாம இருக்க முடியும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. குறள் சொல்றது என்னன்னா, வெளி உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடணும் இல்ல. அப்புறம் ஆனா அந்த நிகழ்வுகள் நம்ம மனசை பாதிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அந்த தாக்கம் குறைஞ்சிடும் அல்லது இல்லாமலே கூட போயிடும். உதாரணமா, இப்போ வெளியே புயல் அடிக்குதுன்னு வைங்க. நாம ஒரு ஸ்ட்ராங்கான வீட்டுக்குள்ள இருக்கோம். புயல் அடிக்கிறது நமக்கு தெரியும், ஆனா அந்த புயல் நம்மள நேரடியா தாக்காது இல்லையா? ஆமா. அதே மாதிரிதான் மனசை பக்குவப்படுத்திட்டா வெளியில என்ன நடந்தாலும் அது நம்ம உள்ளுக்குள்ள பெரிய பாதிப்பை, துன்பத்தை ஏற்படுத்தாது. இது ஒரு தற்காலிக சமாளிப்புள்ள ஒரு நிரந்தரமான உள்நிலை அமைதி. இது நல்லா புரியுது. அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு வேலை கிடைக்கல, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல சிக்கல் வருதுன்னா நம்ம உடனே உடைஞ்சு போறோம், கோபப்படுறோம் இல்லையா? ஆமா, இயல்பு. அதுக்கெல்லாம் காரணம் நாம அந்த வேலை மேலேயோ அந்த உறவு மேலேயோ வச்சிருக்கிற ஒரு அதீத பிடிப்பு, ஒரு பற்றுதல், அதுதானா? நிச்சயமா. நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் நம்ம எதிர்பார்ப்புகள் தான். அது நடக்காத போது வர்ற ஏமாற்றம். ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுறோம், கிடைக்கலன்னா கஷ்டம். ஒரு வேளை கிடைச்சாலும் அது நம்ம கையை விட்டு போயிடுமோ, உடஞ்சிடுமோன்னு ஒரு பயம். அதுவும் ஒரு வகை துன்பம் தான். கரெக்ட். இந்த ஆசை வெறுப்புன்னு 2 எக்ஸ்ட்ரீம்குள்ள சிக்கிக்காம நடுநிலையா இருக்கிற ஒரு மனசு தான் துன்பத்தை குறைக்கும். அதுதான் இந்த குறளோட வழிகாட்டல். இப்பதான் கனெக்ட் ஆகுது.
நம்ம கேட்டிருக்கிற அதிக ஆசையே துன்பத்தின் வேருங்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. வெறுப்பும் பிரச்சனைன்னு சொல்றது முக்கியமா படுது. ஆனா இந்த பற்றற்ற நிலைங்கிறது இது சாத்தியமா? நம்மள மாதிரி குடும்பம் வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒத்து வருமா? இல்ல இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு மட்டும்தானா? இது நிறைய பேர் கேக்குறது தான். இங்க பற்றற்ற நிலைனா என்னன்னு முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடுறது இல்ல. சரி. இல்லன்னா எந்த உணர்ச்சியுமே இல்லாம ஒரு ரோபோ மாதிரி இருக்கிறதும் கூட இல்ல. அப்ப என்ன? நாம நம்ம வேலைகளை செய்யும்போது, நம்ம கடமைகளை செய்யும்போது, அதோட முடிவு மேல, அந்த பலன் மேல ஒரு வெறித்தனமான பிடிப்பு இல்லாம இருக்கிறது. கீதைல வர்ற மாதிரி பலனை எதிர்பார்க்காம கடமைய செய்யறது. ஆமா, கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் தான். நிஷ்காமிய கர்மம்னு சொல்லுவாங்களே, அதுதான். நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும், 100% முயற்சி பண்ணணும், ஆனா ரிசல்ட் இப்படிதான் வரணும்னு நாம அடம் பிடிக்க கூடாது. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஏன்னா சில சமயம் நம்ம கைய மீறி நடக்கும். நிச்சயமா. அந்த புரிதலோடு செயல்படும் போது ஒருவேளை நாம எதிர்பார்த்த ரிசல்ட் வரலனாலும் பெரிய ஏமாற்றம் இருக்காது. இது ஒரு மனப்பயிற்சி தான். கொஞ்சம் கொஞ்சமா பழகுனா இது சாத்தியம்தான். சரி, இது ஒரு மனப்பயிற்சிங்கிறீங்க. இத அடையறதுக்கு வேற என்ன குணங்கள் நமக்கு தேவைப்படும்? மன அமைதி, ஒரு விதமான திருப்தி, அதாவது கண்டென்ட்மெண்ட், அப்புறம் நம்பிக்கை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். திருப்தி, நம்பிக்கை. ஆமா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது போதும்னு ஒரு மனநிறைவு. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் இருந்தா வெளியில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள போட்டு அழுத்தாது. இது ஒரு மென்டல் ஷீல்டு மாதிரி, ஒரு கவசம் மாதிரி. அதேதான், ஒரு உளவியல் கவசம். அதை உருவாக்கிக்கிட்டா வாழ்க்கை புயல்கள்ல இருந்து தப்பிக்கலாம். அப்போ இந்த குரல் வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு பிராக்டிக்கல் கைடும் கூட. மனச பேலன்ஸ்டா வச்சுக்க வேண்டியதோட அவசியத்தை நல்லா சொல்லுது. ஆனா ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. இந்த மாதிரி எது மேலயும் பற்றே இல்லாம இருந்தா வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு டிரைவ் இருக்குமே, அது போயிடுமோ? ஒரு லட்சியம், ஒரு ஆசை இருந்தா தானே நாம உழைப்போம். இதுவும் ஒரு பொதுவான சந்தேகம். ஆனா இது ஒரு தப்பான புரிதல். பற்றின்மை அப்படிங்கிறது ஆம்பிஷன் இல்லாம இருக்கிறது இல்ல. ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்க தாராளமா உழைக்கலாம். ஆனா அந்த இலக்கு கிடைச்சே ஆகணும். அது கிடைக்கலனா நான் உடைஞ்சு போயிடுவேன்னு ஒரு வெறித்தனமான பிடிப்பு இருக்கு இல்லையா, அது இல்லாம உழைக்கணும். புரியுது. செயல்ல கவனம் இருக்கணும், பலன் மேல பிடிப்பு இருக்கக்கூடாது. மிகச்சரியா சொன்னீங்க. ப்ராசஸ்ல கவனம் செலுத்தணும், அவுட்கம் மேல இல்ல. இது ஒரு செயலற்ற நிலை இல்லவே இல்ல. இது ஒரு விழிப்புணர்வு நிலை. நம்ம உணர்வுகள், எண்ணங்கள் எப்படி வருது போகுதுன்னு கவனிச்சு அதுக்கு அடிமையாகாம இருக்கிறது. அப்போ இது ஒரு விதத்துல நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது இல்லையா? சூழ்நிலைகளுக்கும் நம்ம மனசோட உடனடி ரியாக்ஷனுக்கும் நம்ம அடிமையாகாம கொஞ்சம் நிதானமா தெளிவா இருக்கிறது. பிரமாதமா சொன்னீங்க. இதுதான் உண்மையான உள்நிலை சுதந்திரம், இன்னர் ஃப்ரீடம். வெளி உலகம் எப்படி வேணா மாறலாம், ஆனா நம்ம மனநிலை நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா நாம தான் சூழ்நிலையை ஆள்வோம். இந்த வேண்டுதல் வேண்டாமை நிலையை நோக்கி போறதுங்கிறதே அந்த சுதந்திரத்தை நோக்கி ஒரு பயணம்தான். அப்பா, 2 வரியில எவ்ளோ பெரிய விஷயம்! திருவள்ளுவர் உண்மையிலேயே ஒரு மேதை. சரி, நாம இந்த உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இவ்ளோ நேரம் பேசுனதை வச்சு இந்த குறள் மூலமா நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சுருக்கமா சொன்னா, நம்ம துன்பங்களுக்கு மூல காரணம் நம்ம மனசுல இருக்கிற அதிகமான பற்றுதல்கள் தான். அது ஆசையா இருந்தாலும் சரி, வெறுப்பா இருந்தாலும் சரி. இந்த 2 எல்லைக்கும் போகாம ஒரு சமநிலையான பற்றற்ற மனநிலையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நிலையை உருவகப்படுத்துற இறைத்தன்மையோட வழியை பின்பற்றுவதன் மூலமாவோ அல்லது அந்த மனநிலையை நாமளே அடைவதன் மூலமாவோ எந்த சூழ்நிலையாலும் பாதிக்கப்படாத ஒரு நிரந்தரமான மன அமைதியை, அதாவது துன்பமில்லாத நிலையை அடைய முடியும். இது மதம் தாண்டி ஒரு ஆழமான உளவியல் பாடம், ஒரு வாழ்வியல் நெறி. ரொம்ப தெளிவா இருக்கு. கேட்கும்போதே ஒரு அமைதி வர்ற மாதிரி இருக்கு. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேளுங்க. நாம இப்போ வாழ்ற இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்ணை பறிக்குது, மனசை இழுக்குது. பொருட்கள், புகழ், உறவுகள், சில கருத்துக்கள் மேல கூட நமக்கு ஒரு பிடிப்பு வருது. ஆமா, இயல்புதான் அது. அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம எதன் மேலெல்லாம் ரொம்ப ஆழமான பற்று வச்சிருக்கோம்? அந்த பற்றுக்கள் உண்மையிலே நமக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்குதா, இல்ல அப்பப்போ நம்மள கஷ்டப்படுத்தி நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கா? இது நாம எல்லாரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இறுதியா ஒரே ஒரு சிந்தனை மட்டும். இந்த வேண்டுதல் வேண்டாமைன்னு சொல்ற பற்றற்ற நிலை இருக்குல்ல, அது நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறதா, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும், நம்மள சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் ஒரு புது பார்வையோட, ஒரு டிட்டாச்மெண்டோட அணுகிறதா? எது உண்மையான விடுதலை? யோசிச்சு பாருங்க.